நந்தகுமார், மன்னிக்கணும், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டவங்களே. ஆனாலும் 3 பேர் பேசின இந்த கருத்துருவாக்கம்ன்றது ரொம்ப முக்கியமான களம் தானே. டிஎஸ்எஸ் மணி பேசும்பொழுது அவர் முன்வைக்கக்கூடிய வாதங்களோ அல்லது வீர விக்னேஸ்வரனோ தனியரசோ பேசக்கூடிய வாதங்கள் இருக்கக்கூடிய யதார்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது விஜய் விமர்சிக்கிற மாதிரி திமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்களா, ஒரு மறைமுக கூட்டணிக்கு வச்சிருக்கிறாங்களா? இல்லை, இது என்ன சொல்லுவாங்கன்னா, தன்வினை தன்னை சுடும் அப்படின்பாங்க. வினை விதைத்தவன் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்ட்டு. திமுக 75 ஆண்டு கால பாரம்பரிய கட்சியாக இருக்கிறவங்கள அவங்களுடைய கொள்கை சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை இதெல்லாம் விட்டு விலகி வெகு காலம் ஆயிடுச்சு. இப்போ கடந்த பல தேர்தல்களாகவே 19, 21, 24 இந்த 3 தேர்தலையும் அவங்க பண்ணின அறுவடை பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிற ஒரே ஒரு பிரதான நிலைப்பாடு மட்டும்தான் இன்னைக்கு திமுகவினுடைய கொள்கையாக இருக்குது. மோடி எதிர்ப்பு மட்டும்தான் திமுகவினுடைய கொள்கையாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அவங்க சமூக நீதியை பற்றி பேச முடியாது. அப்போ சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய கட்சியாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பூரா எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க எடுக்க முடியாதுன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமூக நீதிங்கும் போது சாதிவாரி பிரதிநிதித்துவம் கொடுக்குங்கும் போது இன்றைக்கி ஒரே குடும்பத்தில் இருந்து முதல்வரும் அதே வீட்டிலிருந்து வராரு, டெப்யூட்டி சிஎம்மும் அதே வீட்டிலிருந்து வராருங்கும் போது அந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்களுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கா, அந்த அளவுக்கு 2 ஆகச்சிறந்த முதல் 2 இடத்த கொடுக்கறதுக்கு அப்போ சமூக நீதி எங்கே போச்சு? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆராசா பெரம்பலூர் தொகுதியில் நிற்கிறார். பெரம்பலூர் தொகுதி தனித்தொகுதியாக இருக்கிற வரைக்கும் அங்கே நிற்க வைக்கப்படுறார். எப்போ அது பொது தொகுதி ஆச்சோ ஆராசாவை என்ன பண்ணுறாங்க, நீலகிரிக்கு பேக் பண்ணுறாங்க. அப்போ ஆராசா மாதிரி ஆட்களையே திமுக சமூக நீதி சமத்துவம்னு பேசுறவங்க, ஆராசா எவ்வளவு பெரிய ஒரு தர்க்க ரீதியாக வாதிடக்கூடியவர், கொள்கையை பற்றி பேசக்கூடியவர். இன்னைக்கு திமுகவில் அவருக்கு அடுத்தது தான் வேற யாரையும் சொல்ல முடியும். ஆனால் அப்பேற்பட்ட ஆராசாவே நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க, ஒரு எஸ்சி கேண்டிடேட்டாக தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ இங்கே எங்கே இருக்குது சமூக நீதி, சமத்துவம் எங்கே இருக்குது, பெண் உரிமை அங்கே எங்கே இருக்குது? அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க கொள்கையை விட்டு நீர்த்து இன்னைக்கு பாரதிய ஜனதாவை எதிர்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாக்கு விழும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை கொண்டு வந்து இன்னைக்கு அதனால தான் நான் பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சுன்னா 50% தான் அதுக்கு பாரதிய ஜனதாவுடைய கட்சியை சார்ந்தவர்கள் காரணம். மீதி 50% காரணம் திமுகவை சார்ந்தது. ஏன்னா இங்க தமிழ்நாடு பாஜகவை மறைமுகமா வளர்த்து விடுதா ஒரே ஒரு விஷயம் தான். அதிமுக கூட்டணி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு கூட்டணி கூட கிடையாது. நீங்க முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வெளிப்படையா சொல்றாரு, அம்மா எங்களுக்கு லேடியா மோடியான்றப்போ மோடி எங்களுக்கு டேடி அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய விஷயம் இருக்கு இல்லையா. இன்னொன்று, பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக முறித்தது என்பது ஒரு வரலாற்று பிழை அப்படின்ற இடத்துல கூட கடம்பூர் ராஜு பேசுறார் முன்னாள் அமைச்சர். இந்த மாதிரியான நிலைப்பாட்டோடு அதிமுக இருந்துச்சு இல்லை. அதாவது கூட்டணியிலிருந்து வளர்த்துறதுங்கிறது வேற, இல்லாத ஒரு கட்சியை தான் பிரதான எதிரியாக காமிச்சு ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை பூராமே, குறைபாடுகளை பூராமே அதை மண்ணை போட்டு மூடுறதுக்காக எங்கேயோ ஒருத்தர் தமிழ்நாட்டில் யதார்த்தமாகவே பாரதிய ஜனதாவை எப்படி எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாங்க. நோட்டாக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சி நீங்கள் நோட்டாக்கு மேலே வாங்கி காமிங்கன்னு தான் எல்லாருமே நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட கட்சியை நீங்கள் சொல்லி 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 பாரதிய ஜனதா பூச்சாண்டின்னு காமிச்சு இல்லாத ஒரு பாரதிய ஜனதாவை இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரு உருவகப்படுத்தி அவங்களை எதிர்க்கிறது மட்டுமே பிரதான கொள்கையா தமிழ்நாட்டில் உருவாக்கம் பண்ணி இதை வளர்த்தி விட்டது யாரு? தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி ஆயிட்டாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாமே. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் பாஜக எம்பி சீட்டை வாங்குறாங்க. கேரளாவில் ஒரு இடத்துல கூட அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 40 தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40க்கு 0 வாங்குற அளவுக்கு இருக்கிற ஒரு கட்சியை பார்த்து மறைமுகமாக பாஜக வளர்த்து விட்டுருக்கு திமுகன்னு சொல்றதுக்கான தார்மீகமான விமர்சனம் சரியா இருக்குமா? அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதே இதுல சீட்டு வரலங்கிறது யதார்த்தமான உண்மை. பாரதிய ஜனதா வாக்கு வங்கி எவ்வளோ? தனிப்பட்ட கட்சியா 49 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காங்க. 11.33% எடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி பாரதிய ஜனதா. அது பாஜகவால் கிடைத்ததா அப்படின்னு பார்க்கணும். அதுக்குள்ள சரத்குமார் இருக்காரு, அதுக்குள்ள ஜான் பாண்டியன் இருக்காரு, அதுக்குள்ள ஏசி சண்முகம் இருக்காரு. அவங்களுடைய உழைப்பையும் சேர்த்து தானே இதுக்குள்ள பார்க்கணும். எல்லாமே திமுக டிடிவி ஓபிஎஸ் எல்லாரும் இப்ப அவங்க பூராமே தனித்தனியா நிற்கும் போது என்ன வாக்கு வங்கி வாங்கி இருக்காங்கிறது எடுத்து பாருங்க. இன்னைக்கு திமுகவுக்குன்னு தனியா வாக்கு வங்கி ஏதாவது இருக்குதா? அப்படி பார்த்தா இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னாக்கா திமுக என்ன வாக்கு வங்கி வரும்? அப்போ இன்னைக்கு ஒரு வாக்கு வங்கின்னு நம்ம பார்க்கறது அவங்களுடைய தாமரை சின்னத்திலிருந்து வாங்கினா அது யார் இருந்தாலும் அது அவங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி, அவ்வளவுதான். அதுதான் யதார்த்தமான தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்படக்கூடிய எண். அப்போ இந்த மாதிரி நீங்க எடுத்த ஸ்டாண்டு தான் உங்களுக்கு.
நான் பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அவங்க பாரதிய ஜனதா எதிர்ப்பு மட்டுமே பிரதான கொள்கையின் திமுக போறது அவங்களுக்கு எதிர்வினையா வந்து சேரும்னா அதுதான் இன்னைக்கு வந்து சேரும். என்ன வந்து சேர்ந்திருக்கு? அதுதான் எனக்கு தேவை. இப்போ என்னன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் கூட வைக்கக்கூடிய ஸ்டாண்டு என்னன்னா, நீங்க பாரதிய ஜனதா பூச்சாண்டியை காமிக்கிற அளவுக்கு நீங்க ஒண்ணு அந்த அளவுக்கு இல்ல. அப்போ நீங்க வந்து இன்னைக்கு சனாதன எதிர்ப்புங்கிறீங்க. பாரதிய ஜனதாவை எந்த கோர்ட்ல எடுக்கிறீங்க? சனாதன எதிர்ப்பு. சனாதனம்னாவே என்ன? அது உண்மை என்னவோ இருக்கட்டும், அதை விட்டுருங்க. ஆனா இவங்க அரசியல் வட்டாரத்தில் பேசக்கூடிய சனாதனம்ங்கிறது என்ன? பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு அனுகூலம் கிடைக்கிறது, இது சனாதனம், இதை நாங்க எதிர்க்கிறோன்றாங்க. ரைட்டு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன அரசியல் விஞ்ஞானியா இருந்தாரா? உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட மேடைதோறும் அவர் பேசக்கூடியது என்ன? நான் யாரு தெரியுமா? கலைஞர் கருணாநிதியினுடைய பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன். இதை சொல்லாம அவர் தன்னை யாருன்னு சொல்லியிருக்காரா? நீங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய துணை முதல்வர். துணை முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் கூட தான் யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தாம என் தாத்தா யாருன்னு தெரியுமா, என் அப்பா யாருன்னு தெரியுமான்னு நீங்க சொல்லி பண்றீங்கன்னா இதை விட ஒரு பெரிய சனாதனம் இன்னைக்கு என்ன இருக்கு? எனக்கு புரிஞ்சுக்க முடியுது நந்தகுமார். ஆனா மக்கள் தானே இதை தீர்மானிக்கிறாங்க. அரசியல் ரீதியாக ஒரு முடியாட்சியோ அல்லது மன்னராட்சி காலத்திலே இல்லை. அவங்கள நேராக அரியணையில் உட்கார வைக்கிற மக்கள் மன்றத்துக்கு போறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலினே தோற்ற வரலாறுலாம் இருக்கு இல்லையா? அப்போ மக்கள் தானே தீர்மானிக்கிறாங்க. இதுல எப்படி நீங்க மன்னராட்சினோ குடும்ப ஆட்சினோ சொல்றதுக்கான ஒரு இடம் உருவாகும்? ஒரு விஷயம். இன்னொன்னு, 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக எம்எல்ஏ இடத்துக்கு வராங்க, ஒரு 4 இடத்துல ஜெயிக்கிறாங்க அப்படின்னப்போ அதிமுகவும் பாஜகவும் தானே கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ பாஜகவை வளர்த்து விட்டதில் அதிமுகவுக்கு தானே பங்கு இருக்கும். அதிமுகவை தாவேகாவினுடைய தலைவர் விஜய் விமர்சிக்க மாட்டார். பாசிசம்னு சொல்லி திமுக சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் செய்கிறது பாயாசமா அப்படின்றது மறைமுகமாக அதிமுக பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் தானே இருக்கிறாருன்னு வரும். அது பொருள் புரியல. நீங்க அந்த கடைசி இல்லை, அந்த எடுத்துட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவை விமர்சிக்க மாட்டாரு. பாசிசம்னு சொல்லி திமுக ஒரு டெஃபினேஷன் பாஜகவை கொடுத்தினா அவங்க செய்யறது பாசிசம்னா நீங்க செய்யறது பாயாசமான விமர்சனம் இருக்கு இல்லையா? அப்போ எல்லா இடத்துட்டையும் அதிமுகவையும் பாஜகவையும் டிஃபெண்ட் பண்றாரு, பாதுகாக்கிறாரு விஜய் என்ற விமர்சனம் தானே வருதுங்க. அவங்க பாசிசம்னா நீங்க என்ன, பாயாசமானா என்ன அர்த்தம்? அவங்க பாசிசம்னா நீங்களும் பாசிசம் தான் அப்படிங்கறது அர்த்தம் அந்த இடத்துல. அப்போ அவங்க சொல்லக்கூடியதை நீங்க எதை காரணமா எதை அடிப்படையா வச்சு பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறீங்களோ, என்ன காரணிகளை நீங்க சொல்றீங்களோ அந்த காரணிகளை எடுத்து நீங்க திமுகவை எடை போட்டீங்கன்னா நீங்களும் அவங்களும் ஒண்ணுதாங்கிறாரு. இதுல எந்த இடத்துல வந்து அவர் வந்து இங்க அவர் மறுதளிக்கிறார். அடுத்தது இன்னைக்கு என்னுடைய பார்வை என்னன்னா, நீங்க எல்லா தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்கும் பாரதிய ஜனதாவை எதிர்த்து போராடணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ளார வரும்போது அவர் யாருகிட்ட இருந்து ஆட்சியை வாங்குறதுக்காக போராட போறாரு? இப்போ தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி யாரு? அதிமுகவா, பாரதிய ஜனதாவா? திமுக தானே. அப்போ இன்னைக்கு திமுகவினுடைய எதிர்ப்பு கணைகள் தானே அதிகமா எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும். நீங்க தமிழ்நாட்டில் நாளைக்கு நானே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா நம்ம என்ன பாரதிய ஜனதா பார்த்து திட்டிட்டு இருப்போமா? நான் என்ன மத்திய அரசாங்கத்துக்காக நான் வந்து போட்டி போடுறேன்? நான் போட்டி போடுறது தமிழகத்தினுடைய சட்டசபை. இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கிறவங்க யாரு? திமுக. அப்ப திமுக செய்யக்கூடிய பிரதானமான மக்கள் பிரச்சனைகளை தானே ஒரு தமிழகத்தை சார்ந்த அரசியல் கட்சி முன்னெடுத்து பேசுறது நியாயமா இருக்கப்படும். அப்போ இன்னொரு என்னன்னா, நீங்க பாரதிய ஜனதா கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எதிர்த்து பேசுறதை விட இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக கொண்டு வரக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை வந்து அதிகமா பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப இதுக்காக சரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறதுக்காகவே நம்ம திமுகவை எதிர்க்கிறதுக்கு அப்புறம் 2 பக்கம் வந்து நம்ம பாரதிய ஜனதாவும் போட்டு வைப்போம், அந்த அரசியல் தேவையில்லை. அடுத்தது இன்னொரு தனியரசு அவர்கள் ஒரு பாயிண்ட் சொன்னார், ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன். அவர் சொன்னது வந்து இவர் எவ்வளவு நேரம் மொத்தமா பேசியிருக்காரு, எத்தனை பக்கம் மொத்த அறிக்கை கொடுத்திருக்காருன்றாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட பக்கமா பேசினது நம்மளுடைய தனி அரசு தான். அப்ப பேச்சுக்கும் அறிக்கைக்கும் பார்த்தா தனி அரசு அண்ணனுக்கு தான் வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கணும். அப்போ இது வந்து எவ்வளவு பேசுறோம், எத்தனை நேரம் பேசுறங்கிறத அரசியல். மக்களுக்கு உண்டான பிரச்சனையை கொண்டு வரமா? நம்ம கடுகு சிரித்தாலும் காரம் வந்து குறையாதுன்பாங்க. அந்த மாதிரி பேசுறது 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ இல்ல 5 மணி நேரமோ இல்ல ரூம் போட்டு கூட பேசுங்க. மக்களுக்கு உண்டான பிரச்சனையை பேசி அந்த மக்கள் பிரச்சனையை மக்கள் மன்றத்துல ஒரு பொதுவா விவாதிக்கிற அளவுக்கு மக்கள் பிரச்சனையை நீங்க எடுத்து விடுறீங்களா? இதுதான ஒரு அரசியல் கட்சி தலைவனுடைய கடமை. இது வந்து நீங்க 1/2 மணி நேரம் பேசுனீங்களா, 1 மணி நேரம் பேசுனீங்களா? இது அபத்தமான வாதம். பேசி பேசி நாட்டை கெடுத்து வச்சிருக்கிறோம். பேசலாம்.